சென்னையில் ஷூட்டுன்னு சொன்னோட்டி கலங்கி போய் நின்னுங்க. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னோட சாயப்பா என்னை விடுவாரா? உன்னோட உயிர் தோழி சென்னையில் இருக்கும்போது உனக்கு என்ன கவலைன்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டார்ல. உடனே அவளை காண்டாக்ட் பண்ணேன். எப்போ வருவேன்னு ஆவலாக இருந்தா என்னுடைய ஃப்ரெண்டு. சீக்கிரமாக நாங்கள் போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயினை பார்த்தோட்டி அவ்வளோ சந்தோஷம். முதல் டைம் லோக்கல் ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இதுக்கு முன்னாடி போயிருக்கிறேன்னு சரியாக ஞாபகம் கூட இல்லை. பட் ரொம்ப புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்னமோ எங்கள் ஊரில் இருந்து சென்னை போகிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பயங்க, எங்கடா வழி தடுமாறி போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் என் ஃப்ரெண்டு இருக்க ஞாபகம் வந்ததுனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் தான் என்னை அப்படி தாங்கினான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க ஒரு பக்கம் சாண்ட்விட்சு சாப்பிடுங்க ஆண்டி, பிளாக் டீ போட்டிருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைங்களை நான் அவ்வளோ கவனிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவளோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணாவும் என்னை அவ்வளோ கேரிங்காக நீங்கள் எங்கே போகணும் எப்படி போகணும் எல்லா கைடன்ஸும் கொடுத்து கரெக்டாக கைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு லின்ஸி என் கூடவே இருந்து நான் ஊருக்கு போகிற வரைக்கும் என்னை பார்த்து கவனித்து ஊருக்கு போய் நல்லபடியாக சேர்கிற வரைக்கும் என்னோட பொறுப்புன்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டா. எனக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க குடும்பமே நீ தாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு சென்னை போனதில் என் ஃப்ரெண்டு ஃபேமிலி பார்த்ததில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அது மட்டும் இல்லாமல் ஊரை நாங்கள் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகும்போது கூட இங்கே பாரு இந்த இடம் அந்த இடம்னு சொல்லி ஒவ்வொன்றா என்னை கைட் பண்ணி சொல்லி கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ இருந்தேன். நானும் ஹாப்பியாக இருந்தேன். நான் போன ஷூட்டெல்லாம் என்னென்ன ஷூட் அப்படின்னு சின்ன கிளிப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.